Hello friends. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கஃபோல்டோட பேசிக்ஸ் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அதில் ஒரு சில காம்பனன்ட்ஸ் மோஸ்ட்டாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற காம்பனன்ட்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அதோட அவுட்புட் தான் நம்மளுக்கு வந்து இந்த விண்டோ ஆக்ஷன் பார், சைட் நேவிகேஷன் பார், இதர் லெஃப்ட் சைட் ஆர் ரைட் சைட், ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன், பாட்டம் நேவிகேஷன் பார், ஃபைனலாக இந்த பர்சிஸ்டன்ட் ஃபுட்டர் பட்டன்ஸ், அது போக ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் லைக் பேக்ரவுண்ட் கலர் இந்த மாதிரி இதெல்லாமே பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் அதுக்குள்ளே நம்ம போகிறது. இது எல்லாமே நம்மளுக்கு பேசிக் ஆப்போட ஒரு ஒரு ஃபீல் அண்ட் லுக் இந்த இது வரக்காக நம்ம பண்ணுறது. இதில் வந்து இந்த ரைட் பட்டன், இந்த பர்சிஸ்டன்ட் ஃபுட்டர் பட்டன்ஸ் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் கிளாஸ் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக். இந்த கண்டெய்னர் கிளாஸ் அப்படிங்கிறது என்ன, இது எதுக்காக யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு கண்டெய்னர் கிளாஸ் அப்படின்னா என்னென்னா, அகெயின் அது வந்து ஒரு விட்ஜெட் மாதிரி சொல்லலாம். அந்த விட்ஜெட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஒரு சைல்டு விட்ஜெட் வந்து இந்த ஹைட்டில் தான் இருக்கணும், இந்த பேக்ரவுண்ட் கலரில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்மளுக்கு ஒரு கண்டெய்னர் வேணும். பேக்ரவுண்ட் கலருக்கு தான் நம்ம இங்கே ஆல்ரெடி பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கே அப்படின்னு கொடுத்துட்டா அது வந்துடும்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து என்டையர் இந்த பாடிக்கும் நம்மளுக்கு பேக்ரவுண்ட் கலராக வரும். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இந்த ஹெலோ வேர்ல்டு அப்படிங்கிற டெக்ஸ்ட்டுக்கு ஒரு பாக்ஸ் வேணும், அந்த பாக்ஸுக்கு ஒரு மார்ஜின் வேணும், அந்த மார்ஜினுக்கு ஒரு கலர் வேணும். அது போக அந்த இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீனாக இருக்கணும், அதுக்கு மார்ஜின் சம் பேடிங் இது எல்லாமே வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நம்மளால் வெறும் இந்த பேக்ரவுண்ட் கலர் இல்லை பேடிங்கை வச்சு அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. நீங்கள் இங்கே என்ன கொடுத்தீங்கனாலும் இது வந்து இந்த என்டையர் ரீஜனுக்கும் தான் நம்மளுக்கு வருமே தவிர நம்ம எந்த பர்டிகுலர் காம்பனண்ட் ஒரு விட்ஜெட்டுக்கு வேணுமோ அது வந்து அச்சீவ் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் இந்த ஹெலோ வேர்ல்டு அப்படிங்கிற டெக்ஸ்ட்டுக்கு எனக்கு ஒரு சரௌண்டிங் வேணும், ஒரு பேக்ரவுண்ட் கலர் வேணும், ஒரு பார்டர், மார்ஜின், பேடிங் இது எல்லாமே வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் வந்து நம்மளுக்கு இந்த கண்டெய்னர் அப்படிங்கிற கிளாஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. எஸ், நம்மளுக்கு இந்த மார்ஜின், பார்டர், பேடிங் இந்த மாதிரி ரவுண்டட் ரவுண்டட் ரெக்டாங்கிள் வேணுமா, இல்லை அதுக்கு ரேடியஸ் ஃபிக்ஸ் பண்ணணுமா, இல்லை எப்படி இருக்கணும், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கண்டெய்னரில் தான் வரும். ஸோ பேசிக்காக நம்ம ஒரு HTML டிவ் டேக் வந்து நம்ம பார்த்துருப்போம். அந்த டிவ் டேக்கு வந்து ஒரு பேடிங் கொடுக்கலாம், ஒரு மார்ஜின் கொடுக்கலாம், ஒரு ரேடியஸ் பார்டர் கொடுக்கலாம், பார்டர் ரேடியஸ் கொடுக்கலாம். எப்படி நம்ம ஒரு டிவ் டேக்கை வந்து கன்சிடர் பண்ணுறோமோ அந்த டிவ் டேக்குன்னு தனியாக ஒரு மீனிங் கிடையாது. நீங்கள் வெறும் ஒரு டிவ் டேக் போட்டிங்கன்னா எந்த வித எஃபெக்ட்டும் இருக்காது. டிவ் டேக்கில் வந்து நீங்கள் எந்த ஒரு ஸ்டைலிங்ஸும் கொடுக்கலன்னா நார்மலாக நம்ம பேக்ரவுண்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். சேம் அதே மாதிரி தான் இங்கே கண்டெய்னர் அப்படிங்கிறது. நீங்கள் கண்டெய்னர் கிளாஸ் போட்டுட்டு உள்ளே வந்து ஒரு சைல்டு மட்டும் போட்டிங்கன்னா அது போடுறது ஒன்று தான், போடுறது ஒன்று தான். அந்த கண்டெய்னருக்கு நம்ம எப்படி ஸ்டைலிங்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த கண்டெய்னரோட யூஸ் வந்து நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்கும். ஸோ கண்டெய்னர்லையும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னர் மோஸ்ட் எலிமெண்ட் வந்து சைல்டு, அந்த சைல்டுக்கு வெளியே இமீடியட் வெளியே வந்து பேடிங்னு சொல்லுவாங்க. அதுக்கு வெளியே தான் நம்ம ஒரு பார்டர் கொடுக்குறோன்னா பார்டர் வரும். ஸோ நீ ஹெலோ வேர்ல்டுக்கு ஒரு பார்டர் கொடுத்துட்டு பேடிங் கொடுக்குறீங்கன்னா பார்டருக்குள்ளே தான் பேடிங் வரும், பார்டருக்கு வெளியே வர்றது மார்ஜின். மெயினானால தான் சைல்டுக்கு மேலே பேடிங் மேலே பார்டருக்கு மேலே மார்ஜின். இது வந்து நார்மலாக இதுவும் HTML நம்மளுக்கு எந்த ஆர்டரில் இந்த பேடிங் மார்ஜின்லாம் அப்ளை ஆகுமோ சேம் அதே இதுதான், நம்மளுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷன் கிடையாது. இந்த கண்டெய்னர் அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடியில் நம்ம ஒரு சைல்டுன்னு டேரெக்டாக போட்டிருக்கோம், டேரெக்டாக நம்ம சைல்டுன்னு போடாமல் கண்டெய்னர் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கண்டெய்னர் விட்ஜெட் கண்டெய்னர். ஓகே, ப்ளூ கலரில் வந்துடுச்சு நம்மளுக்கு. இந்த கண்டெய்னர் இதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஓகே, கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா இதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர், அலைன்மெண்ட், பேடிங், கலரு இதெல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்டர். இது போக நம்மளுக்கு நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, கலரு, பேடிங், வித்து, ஹைட்டு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்குது. இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து இது ரெண்டில் ஏதோ ஒரு ரெண்டில் ஏதோ ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹைட்டு, வித்து இது எல்லாமே நம்மளுக்கு வந்து செட் பண்ணிக்கும். ஸோ விட்ஜெட் வந்து சைல்டில் வந்து இது ஏதோ ஒன்று கொடுத்துக்கலாம். அது போக நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, கலர், டெக்கரேஷன், பாக்ஸ் கன்ஸ்ட்ரெயின், மேட்ரிக்ஸ் ஃபோர் இதெல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த கண்டெய்னர் பற்றி தான் நம்ம ஃபியூ டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா சைல்டு அப்படிங்கிறது. கண்டெய்னர் நம்ம ஒன்று போடுறோம்னாலே அது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு என்ன இருக்கணும்னா சைல்டு அப்படிங்கிற ஒன்று இருக்கணும். ஏன்னா கண்டெய்னர் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு டப்பா, இந்த டப்பாக்குள்ள நம்ம என்ன வேணுமோ போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் கண்டெய்னர்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா ஒரு எம்டி ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கண்டெய்னருக்கு நீங்கள் எந்த டிசைனும் போடலைன்னா அது நார்மலாக முன்னாடி எப்படி இருந்துச்சோ அது அப்படியே தான் நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆகும், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது நம்மளுக்கு.
இந்த பேக்ரவுண்ட் கலர் ப்ளூவை மட்டும் நம்ம இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஜஸ்ட் நம்மளுக்கு இந்த ஒரு இது இருக்குது. இப்போ இதில் அடுத்து என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து நம்ம உள்ளே போட வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்டான எலிமெண்ட் வந்து சைல்டு. இந்த கண்டெய்னர் ப்ராப்பர்ட்டி, கண்டெய்னர் விட்ஜெட்டுக்கு வந்து சைல்டு அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இம்பார்ட்டன்ட். அந்த சைல்டுக்குள்ளே தான் நம்ம எல்லாமே போட போகிறோம். அதோட சில்ட்ரன் வந்து இந்த சைல்டு அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த சைல்டு அப்படிங்கிறது என்ன விட்ஜெட் வேணாலும் இருக்கலாம். எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி இந்த டெக்ஸ்ட்டவே சைல்டுக்குள்ளே போடலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுக்குள்ளே நம்ம என்ன போடணும் அப்படின்னு கேட்டால் இன்னொரு விட்ஜெட் வந்து நம்ம போடணும், அவ்வளோதான் அதோட டாஸ்க்கு. ஸோ நம்ம முன்னாடி வச்சுருந்தா அதே டெக்ஸ்ட்டை தான் நம்ம இங்கே போட போகிறோம். டெக்ஸ்ட்டு ஹலோ வேர்ல்டு. அது போக ஸ்டைலிங்ஸ் உங்களுக்கு எதாவது வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த ஹலோ வேர்ல்டுங்கிறது கண்டெய்னருக்குள்ளே இருக்கும். ஓகே, அது போக நீங்கள் ஸ்டைலிங்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஸ்டைலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே இந்த ஸ்டாண்டர்ட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஸோ தட் நம்மளுக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு கோடிங் இது வந்து ஈஸியாக இருக்கும். ஸ்டைல் டெக்ஸ்ட் ஸ்டைல் இதுக்குள்ளே வந்து ஃபாண்ட் சைஸ் ஒரு வேல்யூ மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து நீங்கள் சிங்கிள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இன்னும் ரீடபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மோர் தென் ஒன்ஸ் வரும்போது நீங்கள் நெக்ஸ்ட் லைன் போகும்போது அது பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். ஓகே, இப்போ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் கொடுக்காதனால ஒரு கண்டெய்னர் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. கண்டெய்னரில் டெக்ஸ்ட் வந்து மேலே டாப்பில் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஃபாண்ட் சைஸும் நம்மளுக்கு இந்த சேஞ்சஸ் வந்து அப்ளை ஆகிருக்கு. ஓகே, இதில் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கலர் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த கலர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி அந்த கண்டெய்னர் நம்ம எந்த கண்டெய்னர் கொடுத்துருக்கோமோ அந்த கண்டெய்னரோட கலர் வந்து டினோட் பண்ணுறது தான் இந்த ப்ராப்பர்ட்டி. இதில் வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஏதோ ஒரு கலர் கொடுத்துக்கலாம். colors dot green. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் அப்படிங்கிறது எந்த ரீஜன் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதோட டெக்ஸ்ட் எங்கே இருக்கோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த கண்டெய்னருங்கிறது கவர் ஆகிருக்கு. இன்கேஸ் நீங்கள் இது இன்னும் 2 லைனுக்கு போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 2 லைனுக்கும் நம்மளுக்கு வந்து கவர் ஆகும். அதான் வந்து இதோட கலர் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் நீங்கள் ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணிங்கன்னா ராப் கண்டென்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த எந்த ரீஜனுக்கு அந்த டெக்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் அதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து அப்ளை ஆகிருக்கும். அடுத்து ஹைட் அண்ட் வித் அப்படின்னு 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ரெண்டு தனித்தனியாக கொடுக்கணும். ஹைட் எவ்வளோ வேணும், வித் எவ்வளோ வேணும் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். எக்ஸாம்பிள் ஹைட் வந்து நான் ஒரு 200 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 200க்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அதில் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் வந்து அது வேறு ப்ராப்பர்ட்டி. இன்கேஸ் வித் வந்து நீங்கள் என்டையர் வித்தும் ஆக்குபை பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வித் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அது வந்து என்டையர் வித் எடுத்துக்கிற மாதிரி. ஸோ டபுள் டாட் இன்ஃபினிட்டி விச் மீன்ஸ் என்டையர் வித்தும் எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். ஓகே, இது வந்து இப்போதைக்கு ஹைட்டு வித்து மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த கண்டெய்னர் எவ்வளோ ஹைட்டில் எவ்வளோ வித்தில் இருக்கணும் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்கோம். அதுக்குள்ளே இருக்கிற சைல்டு எவ்வளோவில் இருக்கணும், அதோட மார்ஜின் பேடிங் அதை பற்றி நம்ம எதுவுமே பேசல. ஜஸ்ட்டு நம்ம கண்டெய்னருக்கு ஒரு ஹைட்டும் வித்தும் கொடுத்துருக்கோம், உள்ள ஒரு சைல்டு மட்டும் வச்சுருக்கோம். இப்போ நம்ம அடுத்த ப்ராப்பர்ட்டி மார்ஜின் வரலாம். மார்ஜின்கிறது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு சைல்டு இருக்கும். சைல்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பேடிங்க்கு வெளியே பார்டருக்கு வெளியே தான் மார்ஜின் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே இருக்கும். இந்த மார்ஜின் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து மார்ஜின் அப்படிங்கிறது 4 சைட்ஸ் இருக்கலாம். ஹைட் வித் அப்படிங்கிறது நம்ம ஃபிக்ஸடு. பட் மார்ஜின்ஸ் அப்படிங்கிறது மார்ஜின் பேடிங் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு எங்கேருந்து எவ்வளோ வேணாலும் நம்மளுக்கு இருக்கலாம். ஸோ அதுக்காக மார்ஜினில் வந்து எங்கே வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எட்ஜ் இன்செட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து டாட் எங்கே வேணுமோ அதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஃப்ரம் லெஃப்ட், ஸோ லெஃப்ட், டாப், ரைட், பாட்டம் இதில் எந்த இது வேணாலும் கொடுக்கலாம். இல்லை ஆல் அப்படின்னு கொடுத்துட்டா 4 சைடுமே சேம் வேல்யூ இருக்கும். எக்ஸாம்பிள் 20 அப்படின்னு கொடுக்குறேன். மார்ஜின் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது சைல்டுக்கு வெளியே பேடிங்க்கு மேலே மார்ஜின் பார்டருக்கு வெளியே மார்ஜின். ஸோ இதுதான் வந்து மார்ஜின் எடுத்திருக்கு.
அடுத்து வந்து நம்ம பேடிங் கொடுக்கலாம். பேடிங் அப்படிங்கிறது இந்த டெக்ஸ்ட்டுக்கும் பார்டருக்கும் உள்ள வர்றது. ஸோ இந்த பார்டருக்கும் டெக்ஸ்ட்டுக்கும் உள்ள வர கேப் தான் வந்து நம்ம பேடிங் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த பேடிங் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மார்ஜினுக்கு எப்படி நம்ம எட்ஜ் இது கொடுத்தோமோ அதே மாதிரி edge inserts dot all பார்த்தீங்கன்னா இந்த கேப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த ஹலோ வேர்ல்டு வந்து டாப்பில் இருந்துச்சு. இப்போ இது சைல்டுக்கு மேலே பேடிங், பார்டருக்கு வெளியே மார்ஜின், இது எல்லாமே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும். இப்போ தான் வந்து நம்ம இந்த அலைன்மெண்ட் அப்படிங்கிறது வரலாம். அலைன்மெண்ட் அப்படிங்கிறது அந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற சைல்டு வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. சொல்லலாம் புரிஞ்சுக்க, கண்டெய்னருக்குள்ளே நம்ம கொடுத்துருக்கிற சைல்டுக்கு ரிலேட்டிவான பொசிஷன் தான் இது எல்லாமே. ஸோ இது வந்து இந்த சைல்டோட கலர் என்ன இருக்கணும், சைல்டோட ஹைட் என்ன இருக்கணும், சைல்டோட வித் என்ன இருக்கணும், சைல்டோட மார்ஜின், சைல்டோட பேடிங். சைல்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஜஸ்ட் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற டெக்ஸ்ட் மட்டும் தான். இப்போ அலைன்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கும்போது அந்த அலைன்மெண்ட் அப்படிங்கிறது அந்த சைல்டு வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளுக்கு இந்த அலைன்மெண்ட் அப்படிங்கிறது. அலைன்மெண்ட் டாட் பாட்டம் சென்டர், பாட்டம் லெஃப்ட், சென்டர் இது எல்லாமே இருக்குது. எக்ஸாம்பிள் நீங்கள் சென்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா சென்டரில் அந்த என்டையர் இதோட சென்டரில் வந்து இருக்கும். ஸோ இப்போ இது சைல்டை சுற்றி பேடிங் அது போக அலைன்மெண்ட் இருக்கும், மார்ஜின், பார்டர், மார்ஜின், இந்த ஆர்டரில் வந்து நம்மளுக்கு இருக்கும். நீங்கள் வேறு என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். சென்டருக்கு பதிலாக அலைன்மெண்ட் டாட் பாட்டம் சென்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாட்டமில் சென்டரில் இருக்கும். டாப் லெஃப்ட், டாப் சென்டர், டாப் ரைட்டு எங்கே வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ, எந்த பொசிஷனில் வேணுமோ அதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் டாப் லெஃப்ட்டுன்னு கொடுத்தீங்கனாலும் நம்ம மார்ஜின் கொடுத்துருக்கனால இதுக்கு மேலே போகாது. இன்கேஸ் நீங்கள் மார்ஜின் கொடுக்காம இருந்தீங்கன்னா டிஃபால்ட்டாக டாப் லெஃப்ட்டில் இருக்கும். அதனால் நம்மளுக்கு டிஃபால்ட் அங்கே இருந்துச்சு. நம்ம சென்டர் கொடுத்தீங்கன்னா சென்டரில் வந்து நம்மளுக்கு மார்ஜின் irrespective ஆஃப் மார்ஜின் அண்ட் பேடிங் இட் will come to சென்டர் பொசிஷனில் வந்து நம்மளுக்கு அது ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அதுதான் வந்து இந்த அலைன்மெண்ட் அப்படிங்கிறது. அலைன்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அடுத்து இந்த டெக்கரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த டெக்கரேஷன் ப்ராப்பர்ட்டி எதுக்கு அப்படின்னா நம்ம இந்த பாக்ஸை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு. பாக்ஸ் இந்த சென்ஸ் இதோட பார்டர், இந்த இது வந்து சைல்டோட இதை வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணும். ஃபோர்க்ரவுண்ட் டெக்கரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஃபோர்க்ரவுண்ட் டெக்கரேஷன் அப்படிங்கிறது சைல்டுக்கு மேலே மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இது அஃபெக்ட் ஆகும். ஸோ இது ரெண்டுமே நம்ம பார்ப்போம். இந்த டெக்கரேஷன் அப்படிங்கிறதுல பாக்ஸ் டெக்கரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். பாக்ஸ் டெக்கரேஷன், இந்த பாக்ஸ் டெக்கரேஷனில் எங்கே வந்து டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு ஒரு சைல்டு தான் வந்து பார்டர் அப்படிங்கிறது. இந்த பார்டர் ரேடியஸ், பார்டர் ஷேடோ இது எல்லாமே நம்ம கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம பார்டர் கொடுக்குறோம். இந்த பார்டர் வந்து எங்கே இருக்கணும்னா எந்த சைடில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். பார்டர் டாட் இதில் பார்த்தீங்கன்னா எகெயின் வந்து டிஃப்ரெண்ட் சைட்ஸில் இருக்கும். அதில் வந்து நம்ம ஆல் சைட்ஸ் கொடுப்போம். ஆல் சைட்ஸில் கலர் என்ன இருக்கணும், வித் என்ன இருக்கணும்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா 3 இருக்குது. கலரு, வித்து, பார்டர் ஸ்டைலு, இந்த 3 தான் நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம பார்த்த மாதிரி கலர்ஸ் டாட் பிளாக், செகண்ட் ஒன் வந்து வித்து, அந்த இதோட வித்து எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறோம். வித்து வந்து நம்ம எக்ஸாம்பிள் ஒரு 3 இல்லைனா 4 இல்லைனா 3 ஏதோ ஒன்று கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சேவ் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எரர் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன எரர்னா டு ப்ரொவைட் போத் யூஸ் டெக்கரேஷன். ஸோ இதில் வந்து என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக்கரேஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம இங்கே வந்து கலர் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் நம்ம இதை கமெண்ட் பண்ணிடலாம். கமெண்ட் பண்ணிவிட்டு அகைன் சேவ் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒயிட் மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் இதை க்ரீன் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த பார்டர் மட்டும் நம்மளுக்கு கலர் மாதிரி இருக்கும். இதில் என்ன இஷ்யூனா கலரில் வந்து நம்ம போத் டெக்கரேஷனில் வந்து போத் கலரும் இந்த கண்டெய்னரில் கலரும் டெக்கரேஷனில் வந்து கலரும் டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஏதோ ஒன்று தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கே பார்டரில் வந்து கலர் கொடுத்துட்டோம். பட் இன்கேஸ் எனக்கு நான் முன்னாடி இங்கே கொடுத்த மாதிரி எனக்கு இந்த க்ரீன் கலர் வந்து உள்ளே வரணும், எனக்கு இதோட கலர் வேறு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் எக்ஸாம்பிள் இது ரெட்டு வச்சுட்டேன் நான், எனக்கு உள்ள கலர் வந்து க்ரீனாக வேணும் அப்படின்னா இங்கே கலர் கொடுத்தா க்ரீன் எரர் வரும். பட் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கலர் வந்து இந்த பாக்ஸ் டெக்கரேஷனுக்குள்ளே நம்ம கொடுக்கலாம். கலர்ஸ் டாட்
இப்போ வந்து அந்த கலர் க்ரீன் வந்துருச்சு, பார்டர் வந்துருச்சு. ஏன் இது ரெண்டையும் கம்பைன் பண்ண முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கலர் அப்படின்னு நம்ம இங்கே கொடுக்குற ப்ராப்பர்ட்டியே வந்து இதோட ஷார்ட் ஹேண்ட் தான். நம்ம இங்கே டெக்கரேஷன் பார்டர் டெக்கரேஷனுக்குள்ளே கொடுக்குற கலர் தான் வந்து நம்ம இங்கே ஷார்ட்டாக நம்ம இங்கே கலர்னு யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இப்போ இந்த கண்டெய்னர் கிளாஸ்க்குள்ளே போயிட்டு கலர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து நிற்கும் அந்த அசர்ட்டில் கலர் நாட் ஈக்குவல் டு நல் ஆர் டெக்கரேஷன் நாட் ஈக்குவல் டு நல். ஸோ இது ரெண்டில் வந்து ஏதோ நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்கணும், விச் மீன்ஸ் cannot ப்ரொவைட் போத் கலர் அண்ட் டெக்கரேஷன். டு ப்ரொவைட் போத் யூஸ் டெக்கரேஷனுக்குள்ளே நம்ம இந்த கலர் யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து இதோட எரருக்கான ரீசன். நம்மளுக்கு முன்னாடி அங்கே வந்து எரர் வந்து இங்கே இருந்தால் வந்துச்சு, இந்த டெக்கரேஷன் அண்ட் கலர் ரெண்டுமே யூஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டால் டெக்கரேஷனுக்குள்ளே அந்த கலர் போட்டுங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து இங்கே எரர் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த டெக்கரேஷன் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த சைல்டை வந்து இன்கேஸ் நம்ம ஏதாவது ஆக்சிஸில் வந்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் இசட் ஆக்சிஸில் நம்ம இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற நம்ம HTML போட்டிருப்போம். ஸோ சேம் அதே மாதிரி தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் இங்கே தான் இந்த மேட்ரிக்ஸ் 4 அப்படின்னு ஒன்று பார்த்தோம். மேட்ரிக்ஸ் 4 டாட் ரொட்டேஷன். ரொட்டேஷன் வந்து இந்த ஆங்கிள் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும். எக்ஸாம்பிள் ரொட்டேஷன் இசட் ஆக்சிஸில் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ ஆங்கிள் அப்படின்னு கொடுக்கணும், இந்த ரேடியனில் கொடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இதில் வந்து ரொட்டேஷன் வந்து நம்மளுக்கு நடந்திருக்கும். இதில் வந்து எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மாறிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ இது அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது. இந்த மேட்ரிக்ஸ் 4 வந்து இந்த ரொட்டேஷனுக்காக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த மேட்ரிக்ஸ் 4 அப்படிங்கிறது. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு ரொட்டேஷன் பண்ணி கொடுக்கும். இது போக நம்மளுக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஃபோர்க்ரவுண்ட் டெக்கரேஷன், கிளிப் பிஹேவியர், இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கண்டெய்னர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதுதான் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக்ஸு. ஸோ மெயினாக கண்டெய்னர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாடிக்குள்ளே ஒரு செப்பரேட் ஒரு செக்ஷன் வேணும், அந்த செக்ஷனுக்கு தனியாக பேக்ரவுண்ட் கலர் மார்ஜின்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நம்ம ஒரு கண்டெய்னராக போட்டுக்கலாம். நம்ம எத்தனை கண்டெய்னர் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த கிளாஸ்க்குள்ளே இன்னொரு கண்டெய்னர் போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம். எல்லாமே நம்மளுக்கு வந்து சப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு எந்த ஆர்டரில் வேணுமோ அந்த ஆர்டரில் வந்து நம்ம கண்டெய்னர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ தான் கண்டெய்னர் பொறுத்த வரைக்கும். இன்னொரு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் அது நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணும் அப்படிங்கிறது சும்மா பார்த்தீங்கனாலே அது ஐடியா கிடைக்கும். இதுதான் வந்து பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. மெயினாக நம்ம என்ன பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் வித் வந்து யூஸ் பண்ணுவோம். இன்கேஸ் நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் ஹைட் வேணும்னா இது போடணும், இல்லைனா டிஃபால்ட் ஹைட் அந்த எலிமெண்ட்டோட டிஃபால்ட் ஹைட் வந்து எடுத்துக்கும். அது போக மார்ஜின் பேடிங் இன்கேஸ் ரெக்யூர்ட் இருந்துச்சுன்னா போடுவோம், அலைன்மெண்ட்டும் போடுவோம். டெக்கரேஷன் வந்து இந்த மாதிரி பார்டர் ஏதாவது வேணும் அப்படின்னா பார்டர் கூட போடலாம். கலர் வேணும்னா நீங்கள் டேரெக்டாக கலர்னே போட்டுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி டெக்கரேஷன் பார்டரில் தான் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே கலர் போடணும், செப்பரேட்டாக போடக்கூடாது. இவ்வளோ தான் கண்டெய்னர் பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.